நிலமாய் வாடி தவி மகிழ்ச்சி பொங்கிடும் பலியில் வாடி தவித்திடும் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியில் மாபெரும் பகவான் மானுட தேசம் மாபெரும் தவமாய் வானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியில் ஒவ்வொரு இறைவனின் இதயத்தில் ஏற்றி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனின் இதயத்தில் ஏற்றி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சிய திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் குலமே. ரெக்ஸ்டன் ஆலன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேலை வாய்ப்பு தொழில் வளம் பெருகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளை, இத்திருத்தலம் உங்களை பெரும் மகிழ்வோடு வருக என்று அன்போடு வரவேற்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இத்திருத்தலத்தில் ஒலிக்கின்ற தாரக மந்திரம் எண்ணற்ற நன்மைகளை புனிதருடைய பரிந்துரையால் ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். நாம் வேண்டுவதும் விரும்புவதும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம்தான். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தாவீது மன்னன் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். குழப்பத்திலும் அரசியல் சூழ்ச்சிகளாகவும் நிறைந்த இந்த எருசலேம் எப்போது ஆண்டவருடைய உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டதோ அப்போதே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்பப்பட்ட ஒரு ஆன்மீக மயமாக மாறியது. நாமும் பல நேரத்திலே நமது உள்ளத்திலே குழப்பத்தோடு, நமது உடலிலே நோய்களோடு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் தங்க வைப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் மகிழ்ச்சியின் ஊற்று. ஆண்டவருடைய பிரசன்னம் நமது வாழ்வுக்கு வழிகாட்டி. தாவீது மன்னன் சொன்னான், என் உயிரே ஆண்டவரை நீ போற்றிடு என்று சொல்லி திருப்பாடல் 103 ஆண்டவரை போற்றினான். நாமும் இந்த புனிதமான பரிசுத்த திருப்பலி வழியாக ஆண்டவரை அபரிதமாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, தெய்வீக வல்லமையோடு என் இதயத்தை திறந்து வைத்திருக்கின்றேன், நீர் வந்து வாசம் பண்ணும் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ காரியங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பரிசுத்தமான புனித மரியாதை சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் பணத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொறுப்பு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. செம்மறியே 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 தந்தையே நின்று போதித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர். தந்தையிடம் பலபுறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே ஆண்டவர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றியிருப்பவர் நீரே. ஆ ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சைப்பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடலெண் 158. உன்னாமம் சொல்ல சொல்ல. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா.
தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்ன வெண்பேன் தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்ன வெண்பேன் நிறைவென்பேன் நிறை என்பேன் நீங்காத நிறைவென்பேன் உன்னாமம் என்ன சொல்வேன் உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. அல்லேலூயா 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 தந்தையே விண்ணுக்கும் பண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் எழக்கூடிய சாதாரண கேள்விகளுக்கு நாம் சில பதில்களை நாம் கொடுப்போம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 2 சாமுவேல் 6:14. முதல் வாசகம் வந்து சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சாமுவேல் புத்தகத்தில் வந்து ஏபேது யோதாம், ஓபேது யோதாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இல்லத்திலிருந்து கடவுளுடைய வேலை தாவீது அரசர் செய்கிறாரு, எருசலேமுக்கு எடுக்கிறார். இந்த ஓபேது ஏதோ இவங்க வீட்டில இருந்து அவர் எடுத்து வரப்ப தாவீது அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடவுளின் வேலை முன்பாக அவர் என்ன செய்யறாரு, நடனம் ஆடுகிறார். ஆடிட்டே நாம் வந்து வர இப்போது நம்ம சில பேர் கேள்வி கேட்பாங்க, கோயிலுக்கு நடந்து வர்றது நல்லதான். கோயிலுக்கு நிறைய பேர் எடுத்தவங்க நடந்து போவாங்க, கோயிலுக்கு நடந்து போவாங்க, ராமநாயகப்பட்டிக்கு நடந்து போவாங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க, புளியப்பட்டிக்கு நடந்து போவாங்க, கரடிக்குறிச்சி கூட நிறைய பேர் ஊர்கிட்ட நடந்து வரவங்க இருப்பாங்க. ஆனால் ஆரோக்கியத்தை வந்து ஆச்சரியப்பாங்க. என்ன அப்படின்னா, பார்த்து தவக்காலத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமே எழுச்சுவாரு, நம்ம கோயிலுக்கு அவர் என்ன சொல்வாரு, நடந்தே வருவார். ஃபாதருக்கு கரவோசி எடுத்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம சில கேள்வி கேட்பாங்க, இது என்ன கோயிலை சுற்றி நடக்காங்க, என்ன கோயிலுக்கு வராங்க, கோயிலுக்கு வந்தோடனே கோயிலுக்கு உள்ள முன்னால் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து போய் எல்லாரும் குளிக்காங்க, எல்லாரும் குளிக்கிறதுல குளிப்பாங்க, குளிக்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சில இடத்துல வந்து கேள்வி கேட்பது நல்லா சில காரியத்தை வந்து நீங்க வந்து புரிந்து கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, முதலாவதாக கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிங்க. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொள்ள தூய ஆவியின் இல்லம். ரைட்டா? ரைட். அடுத்து வாசிங்க. என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அடுத்து, எனவே உங்கள் உடலால் நீங்கள் என்ன செய்யுங்க, கடவுளுக்கு பெருமை சேருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு நிமிஷம் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுங்க. முதல் காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய உடலால நீங்க கடவுளுக்கு மகிமை செலுத்துங்க. உங்க உடலால நீங்க கடவுளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. நானும் உங்க வரப்ப நான் கேள்வி கேட்க முடியும், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எப்படி வந்தீங்க, நான் காரணம் வந்தோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க தயவு செய்து கரடிக்குறிச்சிக்கு வரும்போது ட்ரெயின்லயோ பஸ்லயோ வாங்க, வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயில் வரையா நீங்க என்ன செய்யுங்க, நடந்து வாங்க. வாய்ப்பு இருந்தா செருப்போடாம நீங்க என்ன செய்யுங்க, கோயிலுக்கு என்ன செய்யுங்க, நடந்து வாங்க. அந்த கோயிலை சுத்தி நடக்கணும்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இங்க வந்து முள்ளு கிடையாது, முள்ளு இருக்கா, முள்ளு கிடையாது. ஆண்ட புண்ணியத்துக்கு ஒரு 4 வருஷம் முள்ளு இல்லை. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மண் இருக்கு, கோயிலை சுத்தி நீங்க என்ன செய்யுங்க, வெறும் காலம் நீங்க என்ன செய்யுங்க, நடங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு அதை நீங்க வெறும் காலம் நடந்து கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே அதுவே கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் கைதுங்க. நாம வந்து நம்முடைய உடலை வந்து கடவுள் நமக்கு நல்லா கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம 2 கையையும் தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 2 கை நல்லா தான் இருக்கும்ல, கையிலுக்கு போய் கிடக்க நம்ம கையில் இருக்கிறோம். அப்போ நான் வந்து கோயிலுக்கு வந்து ஆண்டவரே எனக்கு செய்த எல்லா நன்மைகளும் நன்றி அப்படின்னு சொல்லி கையை வந்து தலைக்கு மேல தூக்கி ஆண்டவர் தூக்கு கொண்டு வச்சுக்கோங்க. நம்முடைய உடலால நாம யாருக்கு மகிமை சேர்க்கிறோம், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறோம். இப்போ தாவீது என்ன செய்யறார் அப்படின்னா, கடவுளுடைய பேழை முன்பாக நடந்து மாடுகிறார். நீங்க நல்லா பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷன், ரைட்? இப்போ உலகம் எப்படி சுத்துது, உலகம் வந்து அப்படி இடமிருந்து வலமாக சுத்துது. அது என்ன செய்யறது அப்படின்னா, தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை என்ன செய்கிறது, சுத்துகிறது. இதுதான் வந்து உலகத்தினுடைய நீர். அப்படிதானே? இப்போ நீங்க தண்ணியை பாக்குறீங்க, தண்ணி வந்து ஆத்துல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறேன். நாம என்ன சொல்றோம்னா, தண்ணி ஊத்துறோம்,
நீ கதவை அடைச்சிட்டு வெளியே வந்திருக்க, அது வாட்டு குதிச்சுட்டு ஆடிட்டே கிடக்கு. கைதட்டும் ஆடும் பாடும். நீங்க பிள்ளைகளை பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்க, அது வாட்டு கைதட்டு ஆடி சாப்பாடு பண்ணிட்டு கொடுக்கும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் யோசிக்கிறோம், சின்ன பிள்ளைங்க மட்டும் எப்படி ஆடிட்டே இருக்குது. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, வாதம் இருக்காது, கூப்பிட்டு சொல்லுங்க, அது மாதிரி கூப்பிடும். நமக்கு ஏன் கூட வருத்தமா இருக்கு? வயது வந்த உடனே என்னைய சொல்லுங்க, வயது வந்த உடனே ஆண்டவர் வந்து கூடுதலுக்கே வருது. நான் நிறைய பேரை பார்க்கிறேன், இப்படியே வருவாங்க, நந்தனம் இருக்கும், அவங்க சடங்கு உட்காருவாங்க. கோயில்ல வந்து எழுந்தேன் நடந்துட்டு இருக்கும், இது என் உடல் என் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் சாமியார் சிஸ்டர் உட்கார்ந்து பாரு. சீரியஸா தான் சொல்றேன், பாத்துக்கீங்களா? நானே பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். எதுக்குமா அவங்களுக்கு கூட்டாரு சாமியார் கடவுள்? நீங்க நிறைய யோசிச்சு பாருங்க, நம்முடைய உடலை முதலாவதாக கடவுள் எதற்கு கொடுத்திருக்கிறார்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவதாக கடவுள் வந்து நம்முடைய உடலை எதற்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, நாம் வந்து கடவுளை மகிமை கொடுத்தது, நாம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வது. அப்போ கடவுளுக்கு நமக்கு நல்ல கண்ணை கொடுத்திருக்காரு. எங்கேயோ இருந்து பேசுறது எனக்கு கேட்குது, எதாவது நடக்க முடியுது, எதாவது சாப்பிட முடியுது, நான் சாப்பிடுறது செமிச்சிருது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அன்றாடம் அதனுடைய வேலையை செய்தாலே அது கடவுள் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாத ஒரு புண்ணியம். அதனால காலையில் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம உயிரோடு வச்சிருந்தாரு. கண்ணாடியை பார்த்துட்டு, கடவுளே நான் உயிரோடு இருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. என் கூட கொஞ்சம் நான் வாழ்க்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம வந்து என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உடலினுடைய மொழிகளால் நாம கடவுளை என்ன செய்வதில்லை அப்படின்னா, என்ன செய்யறதில்லை, நாம மகிமைப்படுத்துறதில்லை, ஆராதிக்கிறதில்லை, நாம கடவுளுக்கு நன்றி சொல்றதில்லை. இதனாலதான் பல நேரம் நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு போகிறோம். அதனால என்ன சொல்றாங்க, நமக்கு நோய் வந்த உடனே நீ நடந்து போ அப்படின்னு சொல்றாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்முடைய உடலை சரி செய்வதற்கு எல்லா விதமான ஆற்றலையும் இந்த உடலையும் கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்திலையும் கொடுத்திருக்கிறார். உண்டு இல்லையா? உண்டு. ஒருத்தர் சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சோப்பு இல்லை அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ரோட்டு ஓரத்துல, வயல்ல, மலையில நீங்க நடக்கும்போது பாருங்க, அங்க பச்சை இலை கிடக்கும், புல்லு இருக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்படித்தானே? அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். கண்ணு சரியில்லையா, முருங்கை வைத்து கண்ணு சரியா இருக்கிறாரு. உண்மைதானே? உண்மைதானே? உண்மையா இல்லையா? அப்போ கடவுள் இந்த உலகத்தில் நம்முடைய உடலுக்குள்ளும் இந்த உலகத்திலும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இது நாம் உணர்ந்தும் இல்லை, அந்த உடலில் கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்றதும் இல்லை. தாவீது என்ன செய்யறாரு, கடவுளுடைய பேழை போகிறது. கடவுளுடைய பேழையில் ஆசீர்வாதத்துடைய என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஓபேது ஏதோமுடைய வீட்டில் அந்த பேழை 3 மாதங்கள் இருந்துதான், அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். அந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது அப்படின்னா, தாவீதுடைய உடலிலும் இறங்குகிறது. அதனால தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னா, அவரே உணராம கடவுளுடைய பேழை முன்பாக அவர் என்ன செய்கிறார், ஆடுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு அழகாக பார்க்கிறோம், தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னா, 2 சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் 6:18 அதை என்ன செய்கிறார் அப்படின்னா, கடவுளுடைய பேழை வந்து கொண்டிருக்கிறது, இறங்கி வச்சு எரிபலியெல்லாம் செலுத்தி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, வாசிங்க, எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் படைகளின் ஆண்டவர் பெயரால் தாவீது மக்களுக்கு ஆசி வழங்கினார். தாவீது கடவுளின் மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, ஆசி வழங்கினார். உடல் வந்து எதை கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக நீ தெரிந்து கொள்ளுங்க. ஒன்று வந்து நம்முடைய உடலால் நம்ம வந்து கடவுளை மகிமைப்படுத்த, இரண்டாவது நம்முடைய உடலால் நம்ம என்ன செய்ய, கடவுளுடைய பிள்ளைகளை என்ன செய்ய, ஆசீர்வதிக்க. அதனாலதான் திருப்பதி முடிஞ்ச உடனே நம்முடைய பெற்றோர்கள் நம்ம
என்ன அர்த்தம்? கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருக்காரு அப்படின்னா ஆசீர்வதிக்கு தான் படைச்சிருக்காரு. அதனாலதான் புது வருஷத்துக்கு அழகா சொல்லுவாங்க, புதுசா கொண்டாடியாச்சு, உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, தாத்தா பாட்டில போய் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை எதுக்கு படைச்சிருக்காரு? எதுக்கு படைச்சிருக்காரு? ஆசீர்வாதத்துக்காக படைச்சிருக்காரு. அதனால புது நம்ம சரி, நம்முடைய ஞானஸ்தானம் வாங்கினாலும் சரி, நம்முடைய அப்பா அம்மாவுக்கு எது கொடுக்க வழியினாலும் நீங்க சொல்லுங்க, நீ கொஞ்சம் பிறந்த நாடு தாத்தா பாட்டி போய் என்ன செய்ய போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிடுவா. ஏன்னா தாத்தா பாட்டி நல்லா புரியும், வேற போய் ஒன்றும் கொடுத்துட்டு இல்லையே, அதா சிறு போட்டோம் தலையில கை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், நீ நல்லா இருக்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்போ கடவுள் இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிறார்? இரண்டாவதாக ஆசீர்வாதம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல நாம வந்து சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சில உடல் மொழிகள் நமக்கு தேவைப்படுகிறது. முதலாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க. என்ன அப்படின்னா மார்க்கு 1:40, மார்க்கு 1:40, அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கு 10:4, அல்ல ஒரு மார்க்கு 1:40 வாசிங்க. ஒரு தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து, நீ விரும்பினால் என் நோயை நீக்க உன்னால் முடியும் என்று முழந்தாள் படிக்கிட்டு வேண்டினார். தொழுநோய் ஒரு மனுஷனுக்கு, அந்த மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். முதல் அதிகாரத்துல, மார்க் முதல் அதிகாரத்துல ஆண்டவர் தம்முடைய தொடக்க நாட்களிலே செய்த புதுமைகளில் ஒன்று தொழுநோயாளி சொல்லப்படுகிறது. ஒரு தொழுநோயாளி வருகிறார், ஆண்டவர் முன்னால் வந்து முழந்தாள் படிக்கிட்ட என்ன வார்த்தையை சொல்றான், நீ விரும்பினால். நான் முதல் காரியம் சொல்றேன், நாம் வந்து இந்த உலகத்துல முதலாவதாக சுகமாகணும், நாம நோயிலிருந்து சரியாகணும் அப்படின்னா இந்த தொழுநோயாளியை பாருங்க, அவன் வாரா ஆண்டவருக்குள்ள போகணும், நம்ம என்ன செய்யலாம், முழங்கால் படியிடுறான். முதலாவதாக நம்ம சுகமாகணும், சரியாகணும் இந்த உலகத்துல அப்படின்னா, இந்த உலகத்துல முதலாவதாக நமக்கு தேவையான காரியம் என்ன அப்படின்னா, நாம கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்து முதலாவது நம்ம என்ன செய்யணும், முழங்கால் போடணும். இந்த முழங்கால் படியிடுதல் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்க, அது எதனுடைய அடையாளம் அப்படின்னா அது ஒரு கீழ்ப்படிதலுடைய அடையாளம். என்ன கீழ்ப்படிதல்? கடவுளே என்னை படைச்சது நீ தான். தொடக்கல் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வார்த்தை சொல்கிறது, 6:7 என்ன சொல்கிறது அப்படின்னா, கடவுள் என்ன செய்யறாரு, மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குறாரு. நாம் மண்ணாக தான் இருக்கிறோம், மண்ணுக்கான கடவுள் நம்முடைய உடலை படைத்திருக்கிறார். அப்போ நம்மை படைத்து கடவுள் முன்பாக நம்ம குழந்தைகள் படிக்கிறோம், நம்ம என்ன குழந்தை போயிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் என்ன செய்யறான், நீ விரும்பினால் என்னை குணமாக்க முன்மாறு முடியும். அது மட்டும் இல்ல, போய் அவன் என்ன செய்யறான், முழங்கால் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு வார்த்தையை பாருங்க, 10 தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க, ஆண்டவர் வாங்க ஓடி வர்றாங்க, 10 பேர் தூரத்தில் நின்றுறாங்க, பக்கத்துல வரல. வேண்டாம், ஏன் நான் பார்க்கிறேன், அவர் பரிசுத்தவான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உலகத்தை நம்ம சுகமாகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன், நமக்கு சில பாடி லாங்குவேஜ் தேவைப்படுது. என்ன தெரியுமா, நமக்கு சுகம் இல்லை, நமக்கு கஷ்டம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, நம்ம பயப்படுறோம், நம்ம வருத்தப்படுகிறோம். ஆனா கடவுள் முன்பாக நாம் வந்து முழந்தாள் படிக்கிற பொழுது, நாம பணிவாக இருக்கிற பொழுது, முதல் காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆண்டவர் முன்பாக வந்து முழந்தாள் படிக்கிட்டு உங்களுடைய பணிவை வெளிப்படுத்தினாலே உங்களுடைய நோயில பாதி நோய் என்ன செய்யுது, உலகத்துல சுகமாயிடும். Praise the Lord. ஆனா பல நேரங்களில் என்ன இல்லை அப்படின்னா, நமக்கு பணி இல்லை, ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்தாரு, அவர் எப்படி சரி பண்ணுவாரு. நாமளா கடவுளுக்கு காலத்தையும் நேரத்தையும் வரையறுத்து கொடுக்கிறோம். நாம செஞ்ச தப்புக்கு நாம எடுத்து வச்சது வாங்கி கடவுளா பொறுப்பு இல்ல. அப்போ கடவுள் முன்பாக நாம நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது இந்த உலகத்தில் நாம வெளிப்படுத்த வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம கடவுள் முன்பாக நம்முடைய கீழ்ப்படிதலை கொடுக்கணும். அதான் நான் சொல்லுவேன், சுகம் இல்லை, என்னால முடியல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, கோயிலுக்கு வருவங்க அவங்க நடந்து வராங்க, இல்ல கோயிலை சுத்தி அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கும்பிடுறாங்க அப்படின்னா
எல்லாம் படைச்சீரு, நீர் விரும்பினா இந்த உடலை குணமாக்க ஓமால முடியும். இரண்டாவதாக நாம ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் சில உடல்மொழிகள் இருக்கிறது. நல்லா படிச்சு பாருங்க. தொடக்க புத்தகம் 18வது அதிகாரம் 2-3. தொடக்க புத்தகம் 18வது அதிகாரம் 2-3. அது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய கூடாரத்தில் இருக்கிறார். தன்னுடைய கூடாரத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, 2:1 கடவுளுடைய மனிதர்கள் வருகிறார். துவந்து வராங்க, அவளை பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஒரு ஓடி போய் என்ன சொல்றார்? வாசிங்க. அப்பொழுது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் தரை மட்டும் தாழ்ந்து இதெல்லாம் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்ல, பிள்ளை இல்ல. கடவுளுடைய 3 மனிதர்கள் வருகிறார்கள். அவர் கூடாரத்தில் நின்றிருக்கிறாரு. பார்க்கிறாங்க, அவர் கடந்து போகிறாங்க. ஓடி போறாரு. ஓடி போய் தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கி, அதற்கு வாசிங்க. அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியாரை விட்டு கடந்து போகாதிருப்பாயாக. அது கடந்து வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மிக மகிழ்ச்சி. நல்லா பாருங்க. ஆபிரகாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் வந்திருக்கிறாரு. ஆனா குழந்தை செல்வம் இல்ல. அவருடைய கூடார வாயிலை இருந்து கொண்டிருக்கிறாரு. கடவுளுடைய மனிதர்கள் 3 பேரும் தூரத்துல போறாங்க. அவரை கடந்து போகிறார்கள். ஆபிரகாம் ஓடி போறார். ஓடி போய் அவங்க முன்னால தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, அதான் முதலுடைய வார்த்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் பாதையில அடியே எனக்கு அருள் கிடைத்ததாயின் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாம் பாருங்க. எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்கு, ஒரே ஒரு ஆசீர்வாதம் அருள் மட்டும் தான் என்ன செய்யல இல்ல, அது கிடைக்குமாய் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு அவருக்கு என்ன ஆசீர்வாதம் குறைவாக இருந்ததோ அதை வந்து வாக்குறுதியாக கொடுத்து அவங்க என்ன செய்றாங்க, அவருடைய கூடாரத்தை விட்டு வெளியேறாங்க. இப்ப பாருங்க, சில ஆசீர்வாதம் நமக்கு குறைபாடாக இருக்கும். ஆசீர்வாத குறைபாடு எப்படி நமக்கு நீங்கிறது? நல்லா பாருங்க. அவர் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி. இந்த உலகத்துல நாம ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு பெற்றுக்கொள்வது பல நேரங்கள்ல வந்து நம்முடைய உடல் மொழியே நமக்கு என்ன செய்யும், தடையா இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா பாருங்க. சில உடல் மொழியை பார்த்தவனே தெரியும். எனக்கு திருமூட அடிக்காது, நான் போறேன் எவ்வளவு அசாங்க அடிக்காத பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம கடவுள் முன்பாக பல நேரத்தில் எப்படி நிற்கிறோம் அப்படின்னா, ரொம்ப அசால்ட்டா என்ன போல ஆளுங்க இந்த உலகத்துல அப்படின்னா, அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், நிற்கிறோம். அதான் நம்ம சொல்லுவாங்க, ஒரு கண்ணு வைக்கணுமா அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைந்திருக்கணும், இல்லாத ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நன்றாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய முதல் மொழி கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மொழியாக. அப்பதான் நம்முடைய ஆசீர்வாதம் என்ன செய்ய உலகத்துல நமக்கு நிறைச்சிருக்கும். நீ நல்லா பாருங்க. சாமிக்கு நடனம் ஆடுங்க, கோயில் நம்ம வர்றோம், நடக்கிறோம், சுற்றுறோம், நாம் வெறுக்காலோடு வருகிறோம், நிறைய இடங்கள் நாம் இருக்கிறோம், புனித யாத்திரைகள் செல்கிறோம். இதுல எதுவுமே தவறில்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் 1 Corinthians 10:3 ஆண்டவருடைய மகிமைக்காகவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்களுடைய உடலால கடவுளை மகிமைப்படுத்துங்க. அப்போ நம்முடைய உடலின் மூலமாக நாம செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களின் மூலமாக நம்ம எதை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் வந்து நாம வந்து கடவுள் முன்பாக நாம நம்மை தாழ்த்தி கொள்கிற பொழுது, கடவுள் முன்பாக நாம் வந்து இந்த உலகத்துல கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது, கடவுள் நம்மை படைத்த கடவுள் முன்பாக நாம இந்த உலகத்துல அவருடைய பெருமையும் நம்முடைய இயலாமையும் நாம் வந்து வெளிப்படுத்துகிற பொழுது, கடவுள் இந்த உலகத்தை சுத்தப்படுத்துகிறார். கடவுள் இந்த உலகம் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.
அதைத்தான் தாவீது செய்தார். இந்த உலகத்தில் நாமும் செய்வதற்கு என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். அதனால இந்த உலகத்தில் நம்முடைய உடலின் மூலமாக கடவுள் நமக்கு தரக்கூடிய எல்லாவிதமான ஆசீர்வாதம் முதலாவதாக நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உடலுடைய உறுப்புகளும் அதனுடைய நலமே கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம். அதில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நன்றி சொல்லுகிற பொழுது நீங்க இந்த உலகத்தை குறைத்து போட மாட்டீங்க. உங்களுடைய உடல் மொழிகளின் மூலமாக நீங்க கடவுளை மகிமைப்படுத்துகிற பொழுது கடவுள் உங்களை எதிர்ச்சுவாரு. இன்னும் அதிகமாக தான் எதிர்ச்சுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க உங்களுடைய காரியங்களின் மூலமாக, உங்களுடைய உடலின் மூலமாக, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளின் மூலமாக கடவுளை ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்களை தொடர்ந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லா நோய்களையும் உங்களை விடுவித்துக் கொள்வார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாத குறைபாடு இருந்தாலும் கூட அதை கடவுள் தன்னுடைய வார்த்தையினாலும் செயலாலும் அதை நிறைவேற்றுவார். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, கோடிய புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததா இருப்பதாக. அந்தோணியாரின் அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் பரிசுத்த ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று பாடும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடிய புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் தாய் திருச்சபை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய விசுவாசமிக்க வாழ்க்கையை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன்.
ஆகவே வானகடிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய பகுத்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுவர்களும் எங்கள் திருத்தந்தை கிளியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெற செய்தவர்களும் மேலும் பெற்ற எதிர்பார்ப்புடன் குறிப்பிட்ட சகோதர
இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நடக்க போகிறது திரும்ப வழியில் ஏற்றுக்கொள்ளும் அனைவர் மீதும் ஆண்டவரை இரக்கமாய் பிரபலிக்கலை தாயான ஆட்சியர்களுடைய மனை அறியாய் உடைய கணவரான புனித யோசேப்பு தூதர்கள் மாட்சி விருப்பாரை சாட்சி இவரையும் கொண்டவராய் வாழ்ந்தோம் எங்கள் பாதுகாவலுக்கும் தந்தோடையா மற்றும் புனித அனைவரும் நாம் நிலைப்பாடுகளை கொண்டு திரும்ப இயேசு கிறிஸ்துவையா ஒரு புகழ்ந்தேத்தும் வரவரல காணலாம். இவரோடு எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றையில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்களின் கடலையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கின்றோம். அந்த ஆண்டவரே நமது வாழ்க்கை, அந்த ஆண்டவரே நமது கேடயம், அவரே நமது மகிழ்ச்சி என்று உணர்ந்து அந்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக கரங்களை விரித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுகிற உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலங்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிப்போம். குடும்பத்திலே அமைதி நிறைவாக இருக்கிறோம். பவுல் சொல்வது போல அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நமது குடும்பத்தை ஆட்கொள்வதாக. உலகம் தரப்படியாகாத அமைதியை தருவேன் என்று சொன்னார்கள். பல நேரத்திலே குழப்பங்களும் கூச்சல்களும் வேறுபாடுகளும் நிறைந்த குடும்பமாக நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம். எங்கே 2-3 பேர் ஒத்த கருத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் உள்ளிலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார். உடன்படிக்கையின் ஆண்டவராக இதோ உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு தங்கியிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கும் தெய்வமாக நம்முடைய மத்தியிலே வரப்போகிறார். அந்த ஆண்டவரை தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் வரவேற்போம். ஆண்டவரே வாரும், சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கின்றோம். கவலைகளோடு கண்ணீரோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல நேரத்திலே குடும்பத்தினுடைய எதிர்கால வாழ்வை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்தவர்கள், எங்கள் வாழ்க்கையை நீ வளப்படுத்தியவர்கள், செழுமையாக்கியவர்கள், என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Amen.
கடவுள். இவரே நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் ஆண்டவர். இவர் தருகின்ற இந்த புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பேர் பெற்றோர். கிறிஸ்தியர்கள் மிகப்பெரிய வாழ்வுகளை தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் தூய்மையினர்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அன்பு சகோதர சகோதரிகளே, நான் கோடி அணிந்து ஜெபிக்க நம்முடைய திருப்பி நிறைவேற்றிய அருந்ததை நியோகத்திற்கும் அருந்ததை அருந்ததை ஆரோக்கியராஜ் சகோதரர் ஆரோக்கியம் மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இன்றைக்கு நமக்கு அசனம் வழங்கக்கூடியவர் செட்டிமேட்டை சார்ந்த திருவள்ளுவர் ஆரோக்கியராஜன் குடும்பத்தார் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நாம் இந்த நிலையை ஒரு காட்சி இருக்கிறோம். அன்புக்குரிய ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் நம்ம மூளை இழப்பு ஜெபம் நடைபெற்றது. இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நாம் இரவு வைத்துட்டு அடுத்த நாள் புதன்கிழமை நம்ம வைக்கிற பொழுது நேரத்திற்கு அது பள்ளி அலுவலர்களுக்கான நாள். அதனால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டியிருக்கும், நாமளும் ஆஃபீஸ் வரைகளுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால அது சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 3வது சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டு சனிக்கிழமை இரவு நீங்கள் தங்கி அடுத்த நாள் காலையில் நீங்கள் திருப்பதி கல்லூரி நிகழ்வு செல்லலாம். அது உங்களுடைய 3வது சனி அப்படிங்கிறப்ப பிப்ரவரி மாதத்திலே நடைபெறுகிறது. பிப்ரவரி மாதத்தில் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலையிலே மொழிகள் ஜபமானது நடைபெறும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டுல அசனத்துக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் தயவுசெய்து உங்களால் முடிந்த நன்கொடை நீங்க கொடுக்குறீங்க. இந்த ஆண்டுல நான் ஒரு 25 கிலோ அரிசி போய் நான் என்ன செய்வேன், அந்தோனியாருடைய ஆலயத்துக்கு நான் எடுத்துக்கோங்க. ஏன்னா வருஷம் முழுவதும் நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 25 கிலோ அரிசி பை நாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா, நாம் வெளியே போய் இந்த அரிசிக்கு நன்கொடைகள் வாங்க என்ன செய்யாது இருக்காது. அதோட உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 25 கிலோ அரிசி பை நாம் அந்தோனியாருக்கு எடுத்து கொடுப்பதற்கு ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, எங்கள் வரக்கூடிய நாட்கள் அது கவக்காரம் ஆரம்பிக்கு முன்பாக ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு 25 கிலோ அரிசி பை நம்முடைய அந்தோனியாருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க காணிக்கு ஞாபகப்படுத்துமாறு உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போல நம்முடைய திருத்தலத்தினுடைய திருப்பணிகளில் கட்டுமானம் பண்ணிக்காத நன்கொடைகளும் உங்கள்கிட்ட வரவேற்கப்படுகிறது. நீங்கள் நன்கொடைகளை நாங்கள் பிரித்து வெளியே நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு விரும்பினோம்னா நன்கொடை ரசீது அந்த இருக்குது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களால் முடிந்த ஆட்களிலும் நீங்கள் செத்து பிரித்து கொடுத்தாங்க. இது மகிழ்ச்சிக்குரிய காரியம். அந்த காரியத்தை செய்ய உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய திருத்தலத்துக்கு நன்கொடைகள் தந்த சகோதர சகோதரிகள் மூலம் அவசியப்பட்டி தந்த பதிவுக்கு ரவிசங்கர், அம்பாசங்கர் வசாரியம், மேகாலிபதி ஜோசப் தங்கராஜ் யாமமார் நண்பர்கள் அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த புதிய ஆண்டிற்கான விவிலிய நாள் குறிப்பேடு நம்முடைய திருத்தல விற்பனை கடையில் உள்ளது. விவிலிய நாள் குறிப்பேடுகளை ஏற்றுக்கொள்ள நான் அன்போடு அழைத்தேன். என்று பாடும் எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக விருதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். கோடி பதவை அந்தோனியார் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் மனங்களில் நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை உடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுங்க. தூயவர்கள் நமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவேற செய்தீர். அந்தோனியாரை புகழையும் அவரது மேலான அந்தோனியாரை முதல் இறக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. சந்தித்து தொட்டு அகமாகி எங்களுக்கு உண்மையாயிரும்.
வாழ்வு செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடியற்புதலான பதவி புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க நடுவிலும் உங்களை ஆதரித்து உங்களோடு உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை நலமாக்கும் உங்களுக்குள்ளும் உங்களை ஆசீர்வதிக்கும் வழியிலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசனத்தின் மகிழ்வோடு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. Amen.